योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। சமயத்திரு வீட்டில் இந்த வராண்டாவில் நடந்தது. எப்பொழுதெல்லாம் நமக்கு மன சோர்வு வருமோ அல்லது மன உளைச்சல், ஏதேனும் ஒரு துக்கம் நம்மை பாதித்துக் கொண்டே இருக்கும், நம்முடைய மனதிற்கு குறைப்பட்டுக் கொண்டே இருப்பது ஒரு பழக்கமாகிவிட்டதல்லவா? எத்தனை நிறைவுகள் இருந்தாலும் அதை பற்றி நினைக்காமல் ஏதேனும் ஒரு சிறு குறை இருந்தால் அதை பற்றியே அசை போட்டுக் கொண்டிருக்கும். அந்த மாதிரியே நாம் நம்முடைய மனதை பழக்கிவிட்டு விட்டோம். நேற்றைக்கு கூட நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், அதாவது சந்நிதித்தர் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பகவானுடைய இந்த காலத்தில் ஒரு பூரணத்துவம் அடைந்த மகாத்மாவை காண கிடைப்பது அரிது. அவருடைய சன்னதியில் நம்மால் போய் உட்கார முடிந்தால் அது எவ்வளவோ பெரிய அருள். விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் சொல்கிறார், அதுபோல் ஒரு மகாத்மாவை காண கிடைப்பது அரிது. அவர் மகாத்மா என்று புரிந்து கொள்வது அதிலும் அரிது. பிறகு அவருடன் பழகி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது இன்னும் எவ்வளவு அரிய ஒரு விஷயம். பகவானுடைய அந்த சன்னதித்தர் வீட்டில் அந்த வெளி கேட் அருகிலே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். பகவான் நிறைய நேரம் விளையாடுவார். அவருடைய லீலைகள் பலவிதமாயிருக்கும். ஆனால் ஒவ்வொரு லீலையிலும் ஒரு படிப்பினை இருக்கும். அதை பார்க்கும் மனப்பான்மை, அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நமக்கு இருந்தால் நாம் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொள்வோம். மகாத்மாக்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். எந்த ஒரு உயர்ந்த படிப்பினையும் ஒரு எல்கேஜியிலிருந்து PhD வரையிலும் அதற்கு மேலும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய நடை உடை பாவனைகளிலிருந்து. அவரை இமிட்டேட் மட்டும் செய்யக்கூடாது. நாம் அவரிடம் சேவகர்களாயிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருந்தோமானால் பல சூழ்நிலைகளை உருவாக்கி பல படிப்பினைகளை நமக்கு தருவார். நேற்று ஆங்கிலத்தில் சொன்னதை திரும்பச் சொல்கிறேன். அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய விளையாட்டுகளில் ஒன்று, எனக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டிருந்தவரை கூப்பிட்டு அவருக்கு ஏதோ ஒரு சேவையை கொடுத்தார். எனக்கு இன்னொரு பக்கம் உட்கார்ந்திருந்தவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சேவையை கொடுத்தார். ஆனால் என்னிடம் எந்த சேவையும் கொடுக்கவில்லை. என்னை கண்டும் காணாத போல் இருந்து கொண்டார். இது என்னை மிகவும் பாதித்தது. எப்பொழுதுமே நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, மற்றவருக்கு அது கிடைக்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு தெரியும், அடடா நாம் இதை விட்டுவிட்டோமே, நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் அப்பொழுதுதான் உண்டாகும். அதுவரையிலும் அப்படி ஒன்று இருக்கிறது என்பது கூட மனதிற்கு வராது. அதே போல் அவர் அப்படி செய்தவுடன், தொடர்ந்து செய்தவுடன் என்னுடைய மனதை அது பாதித்தது. உடனே நான் ஏக்கம், அந்த ஏக்கத்தினுடைய தாக்கம் பொறுமலாக என் மனதிற்குள் வளைய வந்தது. இவர் என்ன நமக்கு எந்த ஒரு சேவையும் கொடுக்க மாட்டாரா? ஏன் நம்மை மட்டும் இப்படி அலட்சியம் செய்கிறார், உதாசீனமாயிருக்கிறார் என்றெல்லாம் மனம் எண்ணி கலங்கியது, முணுமுணுத்தது. நம்முடைய மனத்தில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் கடவுள் ஒரு ஓசை வைத்திருந்தாரானால் நம்முடைய மனமெல்லாம் எப்படி இருக்கும்? எப்பேற்பட்ட பேரிரைச்சல் இருந்து கொண்டிருக்கும் அங்கே. நல்ல வேளை கடவுள் ஏதோ ஒரு பெரும் கருணையினால் எண்ணங்களை எல்லாம் மௌனமாக வைத்தார். எனக்குள்ளே ஒரு பேரிரைச்சல் எனக்கு மட்டும்தான் காதில் கேட்டது. உடனே பகவான் சட்டென்று என்னை பார்த்து, தேவகி, இதோ இந்த ஆஷ்ட்ரே இருக்கிறது, இதை சற்று சுத்தம் பண்ணி கொண்டு வா என்று சொன்னார்.
அதில் நிறைய இந்த சிகரெட் சாம்பல் இருந்தது. அதை உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அடடா, நாம் என்ன தப்பாக நினைத்து விட்டோம் பகவானே, நாம் இப்படி நினைத்த உடனேயே நம்மை கூப்பிட்டு நமக்கு ஒரு சேவை கொடுக்கிறாரே என்றெல்லாம் ஒரே ஆனந்தம். குதித்தபடி எழுந்து சென்று அந்த ஆஷ்ட்ரேயை கையில் எடுத்தேன். ஒரு நிமிடம் போராட்டம். உள்ளே சென்று அதை சுத்தம் செய்வதா? ஏனென்றால் நான் உள்ளே சென்றிருக்கிறேன் சில முறைகள். அல்லது கேட்டுக்கு வெளியே அந்த ஆஷஸை கொட்டுவதா என்று தெரியவில்லை. பிறகு உள்ளே போவது என்பது அவரை தாண்டி செல்ல வேண்டும், அதற்கு தனி பர்மிஷன் வேண்டும் என்ற நினைவு. சட்டென்று வாசல் கதவை திறந்து கொண்டு மேல் படியில் நின்றபடி அந்த ஆஷ்ட்ரே சற்று கீழ்நோக்கி அசைத்தேன். பகவானுடைய வீட்டை ஒட்டி ஒரு சாக்கடை ஒன்று இருக்கும். அந்த சாக்கடை என்பது அந்த பக்கம் போகிறவர் வருகிறவர். பகவானே அடிக்கடி சொல்வார், இந்த கடைத்தெருவில் போகிறவர் வருகிறவர்களுக்கெல்லாம் ஒரு லெட்ரின் என்றும் கிடையாது, அவர்கள் எங்கே செல்வார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார். அவருடைய வீட்டு வாசலில் இருக்கும் அந்த சாக்கடை அந்த பப்ளிக் லெட்ரினாக அமைந்தது. அதனால் எப்பொழுதும் நிறைய ஃபில்த் இருக்கும் அதில். அன்று காலைதான் நான் அந்த பக்கம் வரும்பொழுது அதை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. நான் நினைத்தேன், எப்பேற்பட்ட பகவான் இந்த இடத்தில் வாழ்கிறார், அந்த அருணாச்சலேஸ்வரரே ஒரு மனித உடலோடு இங்கு இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய வீட்டு வாசலில் இப்படி ஒரு சாக்கடையா? இது யார் கவனிப்பார்கள்? இது யார் எடுப்பார்கள்? இதற்கு ஏதாவது செய்ய மாட்டார்களா என்று அதை பார்த்து அருவருப்புப்பட்டுக் கொண்டே உள்ளே நுழைந்தேன். அது பாருங்கள் எப்படி நம்மோடு இணைக்கப்படுகிறது என்று. நான் அந்த ஆஷ்ட்ரேயை சுத்தம் செய்வதற்காக சற்று கீழ்நோக்கி அசைத்தவுடன் அந்த ஆஷஸ் மட்டுமல்ல, ஆஷ்ட்ரேயும் எப்படியோ டக்கென்று கீழே விழுந்து விட்டது. அந்த சாக்கடைக்குள் போய் விழுந்து விட்டது. அது சற்று கனமான ஒரு பொருளானதனால் உள்ளே அடியில் போய்விட்டது. அந்த நேரத்தில் அது அருவருப்பு, அது சாக்கடை என்ற நினைவெல்லாம் ஒன்றுமே இல்லை. அடடா, என்ன செய்து விட்டோம்? நமக்கு பகவான் இந்த ஒரு சேவையை கொடுத்தார், இந்த சேவையை நாம் ஒழுங்காக செய்யவில்லையே, இப்படி ஆகிவிட்டதே என்று ரொம்ப மனம் நொந்து வேறு எதுவும் நினைப்பதற்கு கூட நேரமில்லை. வேகமாக அந்த படிகளில் ஓடி இறங்கி என்னுடைய வலது கையை உள்ளே விட்டு, எந்த சாக்கடையை பார்த்து நான் அருவருப்பப்பட்டேனோ அதற்குள் என் கையை விட்டு அந்த ஆஷ்ட்ரேயை எடுக்கும்படி அந்த இறைவனுடைய சித்தம் அமைந்தது. நான் அதை எடுத்து உடனேயே என்னுடைய புடவையினுடைய தலைப்பினால் நன்றாக சுத்தம் செய்தேன். அது வெளியில் தெரியாதபடி 2-3 தடவை வெவ்வேறு இடங்களை வைத்து அந்த புடவையினால் அதை நன்கு துடைத்து விட்டு இதையெல்லாம் மிக மிக வேக வேகமாக செய்தேன். எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடிப்போய் அவருக்கு முன்னே அதை வைத்தேன். ஒரே படபடப்பு. நான் சாக்கடைக்குள் அதை போட்டுவிட்டதை சொல்வதா வேண்டாமா? அத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், எல்லோரும் பாடிக்கொண்டிருந்தார்கள், எல்லோருடைய கண்களும் பகவான் மேல் இருந்ததனால் யாரும் கவனித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. நாம் இப்படி செய்துவிட்டோம், இது ஒரு அவமானத்துக்குரிய விஷயம், நாம் சரியாக இதை செய்யவில்லை, இத்தனை பேர் முன்பு இதை சொல்வதா? பகவானுக்கு தெரியாத விவரங்களே கிடையாது என்ற ஒரு நினைப்பு தோன்றி மறைந்தது. பிறகு நான் நினைத்தேன், எந்த ஒரு தப்பு செய்தாலும் அதை வெளிப்படையாக, அதுவும் பகவானிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று உடனேயே நான் அதையெல்லாம் விவரித்து சொன்னேன். உடனே பகவான் ஒன்றும் சொல்லவில்லை. ஓ அப்படியா, நீ போய் உன் இடத்தில் உட்கார் என்று சொல்லிவிட்டார். நான் நினைத்தேன், அத்தோடு அந்த லீலை முடிந்து விட்டது, பரவாயில்லை, பகவான் எதுவும் சொல்லாமல் நம்மை போய் உட்கார சொல்லிவிட்டார் என்று பெரும் நிம்மதி மனதில்.
அத்தனை படபடப்பும் ஒரு நிமிடத்தில் அது மறைந்தது. அடுத்து எனக்காக என்ன காத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அங்கு போய் உட்கார்ந்த உடனேயே சில நிமிடங்களில் பகவான் மற்றொரு லீலையை ஆரம்பித்தார். அங்கிருந்தவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா இவள் என்ன செய்தாள் என்று? இந்த பிச்சைக்காரன் ஒரு வேலையை கொடுத்தேன், அந்த வேலையையே சாக்கடையில் போட்டு விட்டாள் என்று சொன்னார். பிறகு அடுத்தவரை கூப்பிட்டு அவரிடம் உங்களுக்கு தெரியுமா இவள் என்ன செய்தாள் என்று? இப்படி அங்கு இருந்த 7-8 பேருக்கும் வரிசையாக சொன்னார். வெளியே வரிசையாக நின்றிருந்தவர்கள் உள்ளே வர ஆரம்பித்தார்கள். அவர்களிடம் தெரிந்தவர்கள் வந்தால் உடனே அவர் ஆரம்பிப்பார். இது ஒன்றும் கேட்க கேட்க, ஒவ்வொன்றும் கேட்க கேட்க நினைத்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். அவமானத்தில் மூழ்கி போனேன், நாம் இப்படி தப்பு செய்துவிட்டோமே என்ற ஒரு வேதனை என்னை வாட்டியது. இந்த பூமி வெடித்து நம்மை உள்ளே இழுத்து விடாதா என்றெல்லாம் தோன்றிற்று. எல்லாவற்றிற்கு மேல் பகவான் கொடுத்த ஒரு சிறிய காரியத்தை கூட நம்மால் செய்ய முடியவில்லையே, இப்படி தப்பு செய்து விட்டோமே. அப்பொழுதுதான் எனக்கு பளீர் என்று உரைத்தது. நாம் இது ஆரம்பிப்பதற்கு முன்னாடி எவ்வளவு முணுமுணுத்தது என் மனம். இவர் எனக்கு ஒரு சேவையும் தரவில்லை, இங்கிருக்கும் எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு வேலை கொடுக்கிறார், எனக்கு மட்டும் ஒரு வேலையும் கொடுக்கவே இல்லையே என்று நான் குறைபட்டுக் கொண்டிருந்தேன் அல்லவா. அப்பொழுது அது பகவானுடைய சன்னதியினால் எனக்கு வேறொரு உண்மை பளிச்சிட்டது. நமக்கு தகுதி இருந்தால் எதுவும் நம்மிடம் வந்து சேரும். நமக்கு தகுதி இல்லாவிடில் அதுவரையிலும் எதுவும் வராது. அதற்காக நாம் பொறுமை வேண்டாம். சித்பவானந்த சுவாமி அடிக்கடி சொல்வார், யார் யாருக்கு எது எதற்கு தகுதி இருக்கிறதோ அதை இயற்கை வலிய வந்து கொடுக்கும் என்று. ஆக எனக்கு தகுதி இல்லாமையை நினைத்து பார்க்காமல் பகவானை குறைப்பட்டுக் கொண்டேன். அவர் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கவில்லை என்று அவரை நினைத்து குறைப்பட்டுக் கொண்டேன். பார், உனக்கு தகுதி இல்லை, அதனால்தான் நான் கொடுக்கவில்லை என்பது போல் அந்த காரியம் அமைந்து விட்டது. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு படிப்பினை. இந்த ஒரு லீலையை நடத்தி பகவான் அந்த ஒரு பெரிய உண்மையை எனக்கு காட்டித் தந்தார். நாம் எதற்காகவும் ஏங்க வேண்டாம், எதுவும் வரவில்லையே என்று குறைபட்டுக் கொள்ள வேண்டாம், வந்தாலும் இதற்கு தகுதி நமக்கு இல்லையே என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எது நம்மை வந்து சேர்கிறதோ அதை பகவான் கொடுக்கிறார், அதை பகவானே உபயோகித்துக் கொள்வார். நாம் நம்முடைய அகங்காரம் அங்கே வாலாட்டினால்தான் அனர்த்தங்கள் நடக்கும். ஏதோ பகவான் கொடுக்கிறார், அப்படி என்றால் இந்த வேலையை நம்மால் செய்ய முடியும், பகவானே நம் மூலம் செய்து விடுவார் என்று நினைத்து பேசாமல் இருக்க வேண்டும். எனக்கு தகுதி இல்லையே என்று நினைக்கக்கூடாது. அல்லது ஒரு காரியம் நமக்கு மட்டும் வராமல் இருந்தால், சரி இது எதற்காகவோ பகவான் செய்கிறார், இன்னும் இதற்கு தகுதி வரவில்லை என்று தானே அர்த்தம். வரும்பொழுது அவர் நமக்கு தருவார், இல்லை என்றாலும் அவருடைய சித்தம் என்று நாம் பேசாமல் இருந்து விட வேண்டும். நம்முடைய அகங்காரம் சும்மா விடாது, அது குறைபட்டுக் கொள்ள ஆரம்பிக்கும். எத்தனை நிறைவுகள் நமக்கு இருந்தாலும் ஏதேனும் ஒன்றை பிடித்துக் கொண்டு சதா குறைபட்டு அதை வைத்து ஒரு பயம், துக்கம், கோபம் எல்லாம் இன்னும் மேலும் மேலும் உற்பத்தி செய்து கொண்டு மன உளைச்சல் என்று அடிக்கடி இப்பொழுதெல்லாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா, அதில் மூழ்கி விடுவோம். ஆக இது எல்லோருக்குமே ஒரு படிப்பினை. அதே பகவான் இது 89, 88 நடந்தது என்று நினைக்கிறேன். 93 அவருடைய அத்தனை சேவைகளையும் முழுமையாக என்னிடம் ஒப்படைத்தார். ஆக அதற்கு முன்னால், அதற்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் இது நடந்தது. அப்பொழுது நான் குறைபட்டுக் கொண்டேன். அப்பொழுது தகுதி இல்லை, அதனால் எனக்கு அவர் தரவில்லை. பின்னால் அவர் என்னிடம் ஒப்படைத்த பொழுது அவரே அதை என் மூலமாக செய்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆக இறைவன் ஒரு முழுமையாக நம்மை பார்க்கிறார். நாம் அந்த நேரத்தை மட்டுமே நினைத்துக் கொள்கிறோம்.
அந்த நேரத்தில் நடப்பதை வைத்து தீர்மானித்துக் கொள்கிறோம். அதனால் யாருமே நமக்கு இது கிடைக்கவில்லையே என்று குறைபட வேண்டாம். ஏனென்றால் நாம் குறைபட்டு ஒன்று கிடைத்துவிட்டால் அதை நாம் சரியாக செய்ய மாட்டோம். இறைவனுக்கு தெரியும். அடிக்கடி பகவான் சொல்வார், ஃபாதர் நோஸ் வாட் டு டூ அண்ட் வென் டு டூ, லீவ் இட் டு ஃபாதர் என்பார். எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறார், இறைவன் தான் ஏற்பாடு செய்து வருகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றையும் அவருடைய ஏற்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் நமக்கு சிறந்த முறையில் பலன் தருவதாக அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய அகங்காரத்தின் பிடியினால் நாம் என்னென்னவோ நினைத்ததில் குறுக்கிட்டு அதை நாம் பாழாக்கிக் கொள்கிறோம். இதை அன்று நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன். ஆக எல்லாமே இறைவனுடைய சங்கல்பத்தின்படி நடக்கிறது. எது நம் வாழ்க்கையில் தானாகவே நடந்து கொண்டிருக்கிறதோ அது சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து நாமே குறுக்கிட்டு அதை பாழ் செய்து கொள்ள வேண்டாம். ரமண பகவானிடம் ஒருவர் சென்று கேட்டார், எல்லோருக்கும் கருணை செய்கிறீர்கள், எனக்கு அந்த கருணை எட்டவே இல்லையே, எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, ஏன் கருணை காட்டவில்லை என்று கேட்கிறார். உடனே ரமண பகவான் சொல்கிறார், எப்பொழுதும் கருணை வந்து கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, ஒரு பொழுதும் அது வராத நேரமே கிடையாது. கிருபை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது, நீர் அதில் குறுக்கே வராமல் இரும் என்றார். ஆக இதை நாம் நினைத்துக் கொள்வோம். பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், எல்லாம் தங்களுடைய சங்கல்பத்தினால் தங்களுடைய லீலைகளாகத்தான் நடந்து வருகின்றன. எங்களுடைய உள்ளத்தில் இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழுவதனால் இதுவும் தாங்கள் கொடுத்ததுதான். எங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாத நிலையில் தங்களிடம் பிரார்த்தனையாக மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். நாங்கள் தங்களை மிகவும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் இன்றைக்கு உலகில் ஆயுதப் போர் இரு நாடுகளிடையே நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான விளைவுகளோடு. தாங்கள்தான் இந்த போரை உடனடியாக நிறுத்தி சமாதான அமைதி பேச்சுக்களை வெற்றிகரமாக நடத்த வைத்து அவைகள் செயல்பட வேண்டும். இதற்கு காரணமாயிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் மக்கள் மனதில் புகுந்து அழிக்க வேண்டும். அதே சமயம் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக ஆங்காங்கே தொண்டு செய்து கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும். தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், இந்த உலகத்தை தர்ம வழியில் ஒரு சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். இந்த போரினால் பல மக்கள் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அகதிகளாக சில தேசங்களிலும் போர் முனையிலே பல வகையான காயங்களோடும் உதவி இல்லாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தங்களுடைய அருள் அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பொருளாதாரத்திற்கு தாங்கள் ஒரு ஏற்றம் தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு நாமத்தை ஒரு தடவை சொன்னால் அது உலகம் முழுவதற்கும் அதிர்வுகளாக செல்லும். இதைவிட ஒரு பெரிய உலக சேவை கிடையாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். சொல்பவர்களுக்கும் அது பெரிய நன்மையை தரும், சுற்றி இருப்பவர்களுக்கும் பெரிய நன்மை தரும். என்னுடைய தந்தையின் பணிக்கு அது உதவி செய்யும் என்றெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறீர்கள். தங்களுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்து தங்கள் கைகளிலே ஒரு சிறந்த கருவியாக நாங்கள் செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். தங்கள் பேரருளினால்
மாயையின் பிடியில் எந்த வகையிலும் சிக்கிவிடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேல நிர்வாணம் என்று சொல்வார்களே, இந்த பூரணத்துவம், அந்த பூரணத்துவம் என்பது அந்த பிரம்மானந்த ஆனந்தத்திலேயே மிக மிக பெரிய ஆனந்தம். அதற்கு மேல் ஒரு ஆனந்தம் கிடையாது. அந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்குரிய அந்த பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் மனம் தூய்மையாகும். அதற்கு நாங்கள் நிறைய நாமங்கள் சொல்ல வேண்டும். வாழ்க்கையே தங்களுக்கு செய்யும் சேவையாக, தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்பொழுது உயிரோட்டமாயிருக்கும் தங்களுடைய இருப்பு, தெய்வீக இருப்பு எல்லாவற்றிலும் எப்பொழுதிலும் காண முடியும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் மட்டுமே இருக்கிறது. தங்களுடைய லீலைகள் தான் பலவிதமாய் வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதற்கும் மேலாக வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை நாங்கள் உணர்ந்து, ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு வினைப்பயன் என்றாலும் அது உங்களிடமிருந்து வருவதனால், தங்களுடைய பெயர் அன்பினால் தாங்கள் அதை ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவீர்கள். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும். அது எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆத்ம லாபமாய் அமையும். தங்களுடைய தெய்வீகத்தோடு நெருக்கம் கூட்டிவிக்கும் என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதோ அத்தனை ஜீவராசிகளும் அந்தந்த நிலையிலிருந்து ஒரு மேன்மையை பெற வேண்டும். இறுதியாக நாங்கள் தங்களிடம் அடைக்கலம் பூந்து அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு இந்த கொடிய பிறப்பிறப்பு சுழலில் இருந்து விடுதலையாகி நாங்களும் பூரணத்துவம் அடைய வேண்டும். இந்த மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.